ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ட்ரீசர் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து விக்னேஷ் சிவன், ப்ரொடக்ஷனும் அவங்க தான். சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன். அவர் வந்து யாருன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி வந்து மணிரத்னம் சார், அவருடைய அனைத்து படங்களும் ரவிவர்மன் சார் கை வித்தியா கட்டுப்பார். எடுத்துக்காட்டு பொன்னியின் செல்வன், காற்று வெளியீடு, நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இன்னொரு வந்து எஸ்ஜே சூர்யா உள்ள நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் வந்து கீர்த்தி ஷெட்டி, அவங்க ஒரு ஆக்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து எப்படி ஓடுமா ஓடாதுன்னு டீச்சரை பார்த்து தெரிஞ்சிடலாம். 1 2 3 மிஷன் இம்பாசிபிளா? கேஜிஎஃபா? 2040 ஆனா ஒருத்தன் அனி வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. இன்னும் இருக்குன்றான். சூப்பராக இருக்குல்ல அந்த கொடையில் அந்த பேர் அந்த லெட்டர்லாம் எதுக்கு? மொபைல் மாதிரி இருக்கு கொடைலாம். நுங்கம்பாக்கம் வடக்கு. ரவிவர்மன் கேமரானா சும்மாவா இருக்குங்க? இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது போட்டுருக்கு பாருங்க இந்த கடையில். தலைவர் 189 தலைவா. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் லைக் ஓகே லைக் லைக் தீமா அனி வேற லெவல். நம்ம ரிலேஷன்ஷிப்ல இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிரம்பிங், பெஞ்சிங், எத்தனை ரிலேஷன்ஷிப்? ஹாலிவுட்டா? ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு. ஹாலிவுட் போயிட்டீங்களா? உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியும். அனிருத் ரோபோட்டா நடிச்சிருக்காரா? சூரியன் தான் விட்டுருவானா? எங்க கலர் தான் கம்பெனி. இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? அதிகமா இருக்கு பார்க்கிறதுக்கு. பட்ஜெட்டுக்கு அதையும் பண்ண தெரியும். பாரு அனிருத். இது அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க. பாட்டு தாங்க அல்டிமேட்டு. உனக்கு யாரும் இல்லையே. அது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்குமா தெரியல. ஒரு முன்னாடிக்கெலாம் தெரியும் அந்த பாட்டோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. சரியான பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு விண்டேஜ் அனிருத் அந்த பழைய பாட்டத்தை உள்ளே போட்டு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எல்லாருமே வந்து ஒரு டோனே வந்து சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் கீர்த்தி ஷெட்டியுமே சரி, நம்ம எஸ்ஜே சூர்யாவும் சரி, எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த படம் பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரின்ல ஒரு 2050 நடக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு அட்வான்டேஜான ஒரு உலகத்தில் வந்து உலகம் வாழ்கிற மாதிரி. அங்கே அப்போல்லாம் மைக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடையில் வந்துமே அந்த எவ்வளோ ரெயின் அந்த இது காட்டிருக்காங்க. மைக்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கேயும் மைக்கில் வந்து சன்மியூஸ் சேனலில் வந்து மைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி தெரியும். பார்த்தா கேஜிஎஃப் அந்த சாப்டர்னு போட்டிருக்கு, அது போட்டிருக்கு. தலைவர் 189 சொல்லிட்டு அது ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு நல்லா இருக்குது பார்க்கறது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சினிமா இல்லாமல் ஒரு புதுவிதமான ஒரு லவ் ஸ்டோரி. அப்போ காலகட்டத்துக்கு இப்போ இருக்க மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஆல்ரெடி நடக்க போது இப்போ ரீசெண்டாக எடுத்து காட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்குறது. அனிருத் பாட்டு முக்கியமாக அனிருத் தான் நினைக்கிறேன். அந்த என்னை தாண்டி போங்க அந்த காதல் அந்த பாட்டு, அந்த பிஜிஎம் போகிறப்ப அது ஒரு பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அந்த சாங்லாம் இதில் படத்தில் கேட்குறப்ப சூப்பராக இருக்குது. மற்றதுக்கு அந்த எல்லைக்கு அந்த பாட்டுமே சூப்பராக அந்த பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கேன். அந்த பிஜிஎம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. படம் வரட்டும், படத்தை பார்த்து நம்ம அதை பற்றி பேசுவோம். படம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுல்ல இதை பார்த்தா. பிரதீப் ரங்கநாதன் சொல்ல கூட வேணாம். பார்ப்பப்போ அடுத்தடுத்து வந்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேறு லெவல் போயிடுவார் போலியே, அந்த மாதிரி இருக்குது. தலைவன் வந்து டைரக்ஷன் மூலமாக வந்தவன் தாண்டி வேற எங்கே போயிட்டுருக்காப்புல. இந்த டீசர் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வரட்டும், படம் வந்ததுக்கு நம்ம பார்த்து பேசுவோம். இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.